ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிகே சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஒன் பிளாக் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெலீட் லைட்டு, ஓகேவா? அதனால் அது ஒன்றும் பண்ண முடியல, ஓகேவா? சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம பிளாக்கை தான் அதெல்லாம் உடைக்கணும். இதை உடச்சி தான் நம்ம பெரிய பெரிய லென்த்தாக ஆக்க முடியும், ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா மண் கிடச்சிருக்கு, ஓகே. அப்புறம் மரக்கட்டை கிடச்சிருக்கு, ஓகே. வேறு செஸ்ட்டு கிடச்சிருக்கு, செஸ்ட்டில் ஏதாச்சும் இருக்கும், ஓகே. 4 ஆப்பிள்ஸ் இருக்குது, எடுத்துக்கிடும், ஓகேவா? ஒரு மரம், மரம் தேவைப்படும், ஓகேவா? அதனால் அதையும் எடுத்துக்கலாம். இப்போ செஸ்ட்டை உடச்சிடலாம், தேவைப்படும் நம்ம வைக்கிறதுக்கு. திரும்படியும் மரம் கிடச்சிருக்கு கைஸ், சூப்பரா. திரும்படியும் மரம் வேண்டாட்டி எடுத்து மண்ணாக தான் கிடைக்கும். ஏய் கோழி கைஸ், கோழி கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு அவன் தேவையில்லை, ஓகேவா? அதனால் அவனுக்கு கீழே தள்ளி போயிட்டான்டா. அவனே பறந்து போயிட்டான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கிடச்சதை வச்சு இப்போ நம்ம அதை கெட்டிடலாம், ஓகேவா? உட்காந்துட்டு இது பண்ணால் நம்ம கீழே விட மாட்டோம், ஓகேவா? அதனால் நம்ம உட்காந்துட்டே பண்ணோம், ஓகேவா? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வாங்க, நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, மண் நிறையா இருக்குது. அதனால் அதை வச்சு டக்குன்னு போட்டுடலாம், ஓகேவா? இது பார்த்திங்கன்னா ரொம்ப பாட்டெலாம் வராது, ஓகேவா? ஒரு 4 இல்லைனா ஒரு 5 தான், ஓகேவா? அவ்வளோதான் வரும் பாட்டு, ஓகேவா? அது ரொம்பலாம் வராது. சரி, ஓகே. இப்போ வாங்க நம்ம திரும்படியும் மண் உடைக்க ஆரம்பிச்சிடலாம். மண்ணாக தான் திரும்படியும் கிடைக்கிது, மரம் கிடச்சிருக்கு. சரி, எடுத்துக்கிடும், ஓகேவா? மரம் கிடைக்கிறது தான் நல்லது, ஓகேவா? இது கிடச்சா கூட அது தேவைப்படாது, ஏன்னா அது ரொம்பலாம் கட்ட முடியாது மண்ணை வச்சு. இதுனா நிறையா திரும்படியும் ஜஸ்ட்டு, ஓகே. எடுத்துக்கிடும், எல்லாமே எடுத்துக்கிடும், ஓகே. இப்படி உடச்சா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது, அதனால் நம்ம உடச்சிக்கலாம். உடச்சி பார்த்திங்கன்னா வாட்ரு தாங்க கிடச்சிருக்கு. இப்போ வாங்க திரும்படியும் நம்ம போட்டுடலாம், ஓகே. எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நம்ம டக்குன்னு ஸ்பீடாக போட ஆரம்பிச்சிடலாம், ஓகே. அப்புறம் அங்கே ஒன்று தான் இருக்குது, ஓகேவா? ஜஸ்ட் ஓகே 20 இருக்குது கைஸ். நம்ம பார்த்திங்களா 20 இருக்குது. இதை வச்சு நம்ம எவ்வளோ இது பண்ணலாம். இப்போ கிராஃப்டிங் டேபிள் அப்புறம் ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம், ஓகேவா? ஏன்னா அதை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா கத்தி, அதாவது பிக்காக்ஸு, ஆக்ஸு அதெல்லாம் செஞ்சுக்கலாம், ஓகேவா? எங்கடா இருக்குது, ஓகே. முதல்ல இதை செஞ்சுக்கலாம், ஆக்ஸு அப்புறம் பிக்காக்ஸ் எங்கடா இருக்குது, பிக்காக்ஸு, ஓகேவா? அப்புறம் அந்த மண் இது பண்ணதுக்கு உட்டன் சால், ஓகேவா? அதையும் எடுத்துக்கலாம் நம்ம, ஓகே. இப்போ வாங்க இதை வச்சு சவலை வச்சு நல்லா வெட்டிக்கலாம். பிகாஸ் மண் தான் நிறையா கிடைக்கும், அதனால தான் சவலை எடுத்தேன். சவலை எடுத்தால் சரட்டுன்னு போட்டுடலாம். ஓ கைஸ், பாருங்கள், இது கிடச்சிருக்கு. நைட்டே ஆயிடுச்சு கைஸ். சரி, ஓகே. நம்ம இதை எடுத்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு லென்த் ஆக்கிக்கலாம். நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா 2 தான் ஓக் பிளாங்க்ஸ் இருக்குது, அதனால் அந்த 2ஐயும் ஐயோ, சரி இதில் போட்டுக்கலாம், கரெக்டாக போட்டுக்கணும், ஓகே. போட்டாச்சு கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா இதை டேட்டா போட்டுக்கலாம், அதாவது மண், ஓகேவா? மண் தான் கேஷ் நிறையா கிடைக்கும், மற்ற இது கூட அவ்வளோ கிடைக்க மாட்டேங்கி, மண் தான் நிறையா கிடைக்கி. இப்போ நம்ம இந்த சைடாக்கில் போடும், ஏன்னா இந்த சைட் நிறையா வரும். நைட்டே ஆகிட்டு, ஓகேவா? ஆனால் நம்ம மேலே இருக்கிறதுனால நைட்டான மாதிரியே தெரியல, அவ்வளோவா. இப்படி தான் நினைக்கேன், பட் இது நைட்டான மாதிரி நம்ம மேலே பார்க்கும்போது அது நைட்டு மாதிரி தான் கேஷ் இருந்தது, அதனால தான் சொன்னேன். சரி, ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். வாங்க நம்ம டக்குன்னு இதில் போட்டுக்கலாம். இதை கரெக்டாக போடணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம விழுந்துட்டோன்னு வச்சிங்கன்னா நம்ம லொட்டு பூரா போயிடும், அதனால் நம்ம பார்த்து தான் கைஸ் செய்ய முடியும், ஓகேவா? அதனால் பார்த்து செஞ்சுக்கலாம். சூப்பர், போட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம திரும்பியும் தோண்ட ஆரம்பிச்சிடலாம், ஓகே. சூப்பர். நம்ம பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நிறையா தோண்டினதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன் கைஸ், ஓகேவா? ஏன்னா அது ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் ஆயிரும், அதனால் தோண்டினதுக்கப்புறம் பார்க்கேன் கைஸ். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிறையா இதை வச்சு கொஞ்சம் நிறையா கெட்டியிருக்கோம், ஓகேவா? ஏன்னா அதை காட்ட முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டு செஞ்சுக்கலாம், நம்மகிட்ட நிறையா அது கிடச்சது அந்த பேரோட்டில், அதனால் நம்ம ப்ரெட்டு செஞ்சுக்கலாம். பிகாஸ் நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும், அதனால் ப்ரெட்டு செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பிளாங்கை வச்சு இதை நம்ம இன்னும் கொஞ்சம் லென்த்தாக்கிக்கலாம், ஓகேவா? நம்ம நிறையா மரம் கிடச்சிது கேஸ், ஓகேவா? அதனால் அதை வச்சு நம்ம நிறையா க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? இது ஒன்றே ஒன்று இருக்குது, அதை மட்டும் அப்படியே போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம திரும்பியும் தோண்ட ஆரம்பிக்கலாம், ஓகேவா? கேஸ் இது கிடச்சிருக்கு, ஆனால் இது நம்ம எடுத்தாலும் ஒன்றுமே இது ஒன்றும் ஒர்த்தே இல்லை, அதனால் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இங்கே இருந்து நம்ம திரும்பியும் இப்போ தான் கேஸ் நைட்டே ஆகுது, ஓகேவா? ஓகே, நம்ம திரும்பி இதில் போட்டுக்கலாம், ஓகே. கேரட்டு அப்போ இதெல்லாம் நைட் ஆகணும், தூங்கணும் போல்,
நம்ம பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பெட்டு வேணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் இருக்கணும். ஆடு வந்தால் தான் நம்மளால் பெட்டு செய்ய முடியும். கோழி தான், ஆடு வந்துட்டு பட் சின்ன ஆடு, அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஆடை எப்படி பண்ணோன்னா, நம்ம இந்த மரம்லாம் கிடைக்கிது பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம வேலி அந்த அதை செய்யணும். மாடு கிடச்சிட்டு ஐயோ சூப்பர். ஓகே சூப்பர். அப்புறம் இந்த இதில் பார்த்திங்கன்னா மர்சூஸ் மாடுன்னு ஒன்று இருக்குமா, ஓகேவா, அது கிடைக்கான்னு பார்க்கும், ரெட் கலரில் இருக்கும் கைஸ். அதனால் அது கிடைக்கும். பட் 1 பிளாக்கில் பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்குமா, பட் நம்மளுக்கு கிடைக்குமான்னா டவுட்டு தான். கிடைச்சா நல்லது, அதையும் நம்ம அந்த இதில் உள்ளே போட்டுக்கலாம். ஐயோ ஓகே செஞ்சுக்கலாம். அதை வச்சு இதை நம்ம எடுத்துடலாம். தெரியாமல் போட்டேன். வந்துட்டான்டா சூப்பர். ப்ரெட்டு செய்திக்கு தேவைப்படும். இப்போ நான் அப்போலேருந்து பார்க்க இவன் சாப்பாடு கேட்கவே மாட்டேங்கான் பாருங்களேன். நான் அப்போலேருந்து நான் பார்த்துட்டேன், அது சாப்பாடு ஏனே தெரில, ஏனே தெரில. ஓகேவா, இதை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹேங் ஆகுது கைஸ், அதை ஒன்றும் நினச்சிக்கிட்டாதீங்க. நம்ம ஆடை பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னு எனக்கு தெரில. தள்ளுறாடி. வாங்க நம்ம தோண்ட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கிடைக்குது. இன்னொன்று ஏதோ கிடச்சது, கோழின்னு நினைக்கிறேன் கைஸ். கோழி கிடச்சது அப்படியே விழுந்துட்டு அங்கிட்டாக்கல. ஓகே நம்ம தோண்டி இப்போ தான் கைஸ் நம்மளுக்கு நிறையா வருது. இப்போ ஆடு கிடச்சிட்டு, இப்போ மாடும் கிடச்சிட்டு. ஆனால் ஆடை பார்த்திங்கன்னா சின்ன ஆடு தான் கிடச்சிருக்கு, குட்டி ஆடு. அதை வச்சு நம்ம ஒன்றுமே ஐயோ ஏதோ ஒன்றுது. ஓகே இது பண்ணி கைஸ், இதை நம்ம என்ன பண்ண, சரி இதையும் நம்ம பார்த்துக்கலாம், நான் ஏதாச்சும் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்கு, அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, டக்குன்னு 10 இருக்குது, ப்ளஸ் ஒரு 3 13 இது இருக்குது. அது என்ன ரேட்னே கிடையாது. அது மண், நான் அந்த மாதிரி மண்ணை நான் பார்த்ததே கிடையாது. அது எனக்கு மட்டும் தான் கிடைக்க, என்னன்னே தெரில. சரி ஓகே, நம்மளுக்கு நல்லது தான். அதனால் நம்ம இதை நம்ம டப்புன்னு போட்டுடலாம். சூப்பர். கரெக்டாக இதுக்கு 9 வந்துட்டு கைஸ், கரெக்டாக வந்துட்டு. இப்போ வாங்க இதில் 1, அப்புறம் அந்த டேட் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா அதையும் வச்சு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா தோண்டினதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன் கைஸ். நான் அப்படியே தோண்டிகிட்டு இருந்தேன். அப்போம்போது பார்த்திங்கன்னா நான் சொன்னோம்ல இந்த மர்சூஸ் மாடு மாதிரி இருக்குன்னு, அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிட்டு. ஓகேவா சூப்பர். நம்ம இன்னும் நல்லா தோண்டினதுக்கப்புறம் பார்க்குறவங்கள, ஓகேவா, அது வந்ததுனால நான் உங்களுக்கு காட்டினேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம போகவே விடக்கூடாது. இப்போ நம்ம நல்லா தோண்டிக்கிறதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன் கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா தோண்டியிருந்தோம், அதனால் நம்மளுக்கு நிறையா மரம்லாம் கிடச்சிருக்கு. அப்புறம் மண் பார்த்திங்கன்னா ஒரு 15 இருக்குது, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு நிறையா பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம். முதல்ல ஓக் பிளாங்க்ஸ், ஓகேவா அது பேர். இப்போ ஸ்டிக்கையும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். பிகாஸ் நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய டேமேஜ் ஆகிட்டு நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா, அதனால தான் நம்ம இதை செய்யணும். அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். ஓகேவா, டேமேஜ் ஆனது கூட பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை, அது பேர் தான் வாயிலே வர மாட்டேங்குது, அதனால் ஏன்னா அது வேலி கைஸ்டுக்கா, அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட நிறைய ஆடு மாடெலாம் கிடச்சிருக்கு, அதை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ வாங்க நம்ம மற்றதெல்லாம் தூக்கி உள்ளே வச்சிடலாம். அதை பார்த்திங்கன்னா நம்ம மரம் பூரா செஸ்ட்டில் கிடந்தது கைஸ்டுக்கா, செஸ்ட்டு கிடந்தது, அதில் பூரா அலங்காரம் பண்ணதுக்கு மாதிரி இருந்தது, நிறையா இருக்குது. அதனால் நம்ம 15 இருக்குது பண்ணுற நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா அந்த வேலி மாதிரி உள்ளது. அது நம்மளுக்கு காணுமா தெரில, பட் நம்ம காண்ற அளவுக்கு போடுமே. இதை போட்டுட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம, ஏன்னா நம்மளுக்கு இன்னும் நிறையா கேப்லாம் நிறையா தேவைப்படும், அதனால் இதை நம்ம போட்டுக்கலாம். சூப்பர் கைஸ் சூப்பர். இதையும் போட்டுக்கலாம். 20 இருக்குது. இருங்க இங்கிட்ட வந்து போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இதில் இது ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, இது ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் இதை போட்டுக்கலாம். இது 20 இருக்குது கைஸ், அதனால் நம்ம இதையே போட்டுக்கலாம். சூப்பர் சூப்பர். போடு கொஞ்சம் லேட் ஆகுறாங்க, ஏன்னா நம்மகிட்ட அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கிறதுனால மாற்றலாம். பட் இது தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், அதனால தான் இதை வச்சுருக்கேன். டே ஆடே போயிடாத சித்திரூபத்துக்கு, அவ்வளோதான் உனக்கு. ஓகேவா சரி, இதில் இன்னும் 11 இருக்குது கைஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக போட்டாச்சு கைஸ். சூப்பர். இன்னும் ஒன்று மட்டும் இருக்குது, அதை இன்ட்ரெஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம், அது பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சு நம்ம கரெக்டாக வேலி மாரி உருவாக்கிக்கலாம். இது நம்ம நல்லா கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேங்க. ஏன்னா இது பண்ணது கொஞ்சம் லேட்டாகும், அதனால் நான் பண்ணதுக்கப்புறம் பார்க்க உங்களை கேஸ். நான் தோண்டிகிட்டு இருந்தேன், அது காலி ஆகிட்டுன்ட்டு, ஏன்னா நம்மளுக்கு மரம் வேணும், அதனால் காலி ஆகிட்டுன்னு தோண்டிகிட்டு இருந்தேன். அப்போம்போது நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த பேரல் இது கிடச்சிது, அதில் ஒரு சோடு, அது பிக்காக்ஸு, அப்புறம் நிறையாவே இருந்தது. ஓகேவா,
அதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நிறையா இது எல்லாமே அதில் உள்ள எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால தான் அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கிடைக்கல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது. அதனால் இப்போ நம்ம மரம் அது கிடச்சாதான் இப்போ நம்ம அடுத்து நிறையா பண்ண முடியும். பாருங்க அதுக்குள்ளே பண்ணி மாடு எல்லாமே வருது டக் டக்குன்னு. இப்போ நான் எப்படியாச்சும் டக் டக்குன்னு தோண்டிட்டு நான் உங்களை பார்க்குறேன். லேட் ஆகுது கைஸ் வரதுக்கு. நண்பர்களே நான் பார்த்தீங்கன்னா தோண்டிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா குதிரை வந்தது. என்ன குதிரை என்ன அப்புறம் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஜோம்பி குதிரை. நம்ம பகலானதுனால எரிஞ்சிட்ருக்கு. அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்ல வேலை கைஸ் நம்மள்ட்ட ஆடு மாடெலாம் இருந்தது. அது நல்ல வேலை அது ஒன்றும் பண்ணலை. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 3 கிடச்சிருக்கு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா 12 இவன் மொத்தமாக இருக்குப்பா. இந்த 12 வச்சு செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல கைஸ். செஞ்சு முடிஞ்சால் நம்மளுக்கு நல்லது. பட் நம்மளுக்கு கொஞ்சம் தான் தேவை. ஆனால் ஸ்டிக்கி வேணுமில்ல, அதனால் ஸ்டிக்கி இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருக்கான்னு பார்க்கும். செஸ்ட்டில் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. சாரி கேஸ் நம்ம அப்படியே ஒரு கால் வந்துட்டு அதனால தான் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஃபோன்லாம் வரும். சரி ஓகே நம்ம பார்த்திங்கன்னா செஞ்சிட்டோம் ஐடியோ கஷ்டப்பட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே வேலை இந்த இவனுங்க மாடு ஆடெல்லாம் உள்ளே போ. ஐயோ உள்ளே போடா. ஐயோ நீ ஏன் சொல்ல கிடங்க. 2 குட்டி வந்துருக்கு. அது உள்ளே தான் கிடக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆடு மாடு கொஞ்சம் இருக்குது. அதை மட்டும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இது செய்யணுங்க. யாரும் விட்டா அது ஏதோ சொல்லுவானுங்களே இதுதான் செஞ்சுக்கலாம். நம்ம முதல்ல 27 இருக்குது. அதனால் நம்ம இதை வாங்க இவனுங்களா இப்போ இதுக்கு போடுறதுக்கு ஒருத்தராக வாங்கடா கேஷ். இந்த 2 மாடும் மாட்டிக்கிட்டு அதனால் நான் அதுக்கு ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். கேஷ் இதுதான் இந்த ட்ரிக்கு. இந்த மாதிரி மாட்டிக்கிட்டால் டக்குன்னு கையில் வேறு ஏதாவது வச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். கேஷ் சூப்பர் வந்துட்டானுங்க. இதை நம்ம அப்படியே வெளியில் போய் அடைச்சா மட்டும் போதும். ஐயோ பின்னாடியே வரணுங்களே. ஓகே டக்குன்னு ஐயோ நான் அடைஞ்சிக்கிட்டேன். ஐயோ என்னடா வேணுங்க. அப்புறம் தள்ளு எங்கிட்டு போ தள்ளுன்ட்டேன். ஓகே ஐயோ இப்போ எப்போரா நான் போவேன். ஐயோ பேர் இப்படி வந்து கிடக்கானுங்களே. நான் வெளியில் போய் அவங்கள பார்க்குறேன் கைஸ். ஐயோ அடிச்சிட்டேன். ஐயோ வெளியே போயிட்டான். ஐயோ இருங்க நான் வெளியில் போய் அவனை கூப்பிட்டு வந்து அவங்கள பார்க்க. கைஸ் எப்படியும் அவனை கூப்பிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி நம்மளும் வெளியே வந்துட்டோம். இந்த பண்ணி மட்டும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகேவா அதையும் நம்ம உள்ளே போட்டுடலாம். அதுக்கு நம்மளுக்கு கேரட் வேணும். நம்மள்ட்ட கேரட்லாம் இருக்குது. அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒன்று போட்டுக்கலாம். 49 கிட்ட இருக்குது. அதனால் நம்ம அதை அப்படியே டக்குன்னு போட்டுடலாம். ஓகே கேஸ் நான் ஆஃப்லைன்லேயே நான் போட்டுக்கிறேன் அந்த பனியை தூக்கி. சரி ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. ஓகேவா பை கேஸ்.